அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரை புதுச்சேரி வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் என்ற வாலிபர் ஒருதலை பட்சமாக காதலித்து வந்திருக்கிறார். ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுள்ள நிலையில் அவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஜோசப் ஷர்மிளாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த காதலை ஏற்க மறுத்த ஷர்மிளா காதலுக்கு மறுப்பு தெரிவித்து ஜோசப்பிடம் தன்னை பின்தொடர்ந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து கடந்த 1 மாதமாக ஷர்மிளாவை தினந்தோறும் அவர் செல்லும் இடங்கள் மற்றும் அவர் வேலை செய்யும் கடைக்கும் சென்று வரும்போதெல்லாம் பின்தொடர்ந்து சென்று காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் ஜோசப் அவரை வற்புறுத்தி வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரிய கடை காவல் நிலையத்தில் மற்றும் ஓதியஞ்சாலை காவல் நிலையத்திலும் ஜோசப் குறித்து புகாரும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஷர்மிளா நேற்று வழக்கம் போல அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு இரவு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய போது அங்கு ஜோசப் பைக்கில் பெட்ரோல் கேனுடன் காத்திருந்தார். இதனிடையே அங்கு வந்த ஷர்மிளாவிடம் மீண்டும் தன்னை காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். எனவே இருவருக்கும் இடையே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஜோசப் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்த ஷர்மிளாவின் மீது எதிர்பாராத விதமாக திடீரென தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்திருக்கிறார். இதில் தீ மளமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா வெப்பம் தாங்க முடியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள 100 அடி தூரத்திற்கு ஓடிச் சென்று கீழே விழுந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் உடல் முழுவதும் எரிந்து 80% தீ காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கூட சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஓதியஞ்சாலை போலீசார் ஜோசப்பை கைது செய்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை கண்காணிப்பாளரான கலைவாணன் தலைமையிலான போலீசார் தடயங்களையும் பார்வையிட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓதியஞ்சாலை காவல் நிலையம் அருகே பெண்ணின் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.